பிரவா நிலை அடைவது பரம்பொருளை அறிந்து உணர்வது அறிவியலையும் தாண்டியது, அறிவியலுக்கும் எட்டாதது. கண்ணால் பார்க்க முடியாத நுண்ணிய அணுவுக்கும் அணுவாக இருக்கும் ஆற்றல் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இதை சித்தர்கள் அகாரம், மகாரம், உகாரம் என்று கூறுகிறார்கள். உலகில் எல்லாம் இதனால் ஆனது. இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் மைய பகுதியில்தான் வாசி ஒடுங்கும். புரோட்டான் பாசிட்டிவ், எலக்ட்ரான் நெகட்டிவ். புரோட்டான் மையத்தில் இருக்கும், நியூட்ரான் புரோட்டானோடு சேர்ந்து இருக்கும், எலக்ட்ரான் மையத்தை சுற்றி சுழலும். மைய பகுதியை நியூக்ளியஸ் என்று அழைக்கிறார்கள் அறிவியலாளர்கள். இதை சித்தர்கள் சிகாரம் என்று கூறுகிறார்கள். ஆற்றல் வடிவமாக இருக்கும் இந்த அணுவை அறிய முடியாமல் மனிதர்களுக்கு தடையாக இருப்பது மனமான மாயைதான். அறிவுமயமாக அணுவுக்கும் அணுவாக கண்ணுக்கு தெரியாத நுண் துகளாக இருக்கக்கூடிய இந்த 3 மூலக்கூறுகள் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இதுவே எல்லாமாக இருக்கிறது. இதுவே சிவம். மனம் அடங்கி இதன் மைய பகுதியில் சுவாசம் ஒடுங்கும்.